அன்று மகாத்மா காந்தி இந்தியாவை காப்பாற்றுவதற்காக உண்ணாவிரதம் இருந்தார். இப்பொழுது நாம் கண்ணெதிரியே பார்க்கிறோம். நம் தமிழ்நாட்டிலிருந்து தீய சக்தியை விரட்டுவதற்காக இந்த விரதம், சாட்டையடி விரதம் பயங்கரமானது. தன் உடலை வருத்தி கொண்டு ஒரு தீய சக்தி தமிழ்நாட்டை விட்டு விலக வேண்டும் என்று விரும்பும் இந்த இளைஞனை நாம் அடுத்த முறை வரவேற்போம். உங்கள் வீட்டில் ஒரு பெரிய நோய் கொண்டவரை காப்பாற்ற, உங்களுடைய உடம்பை காப்பாற்ற நீங்கள் மேற்கொள்ளும் இந்த விரதமாக நினைத்து கொள்ளுங்கள். இந்த நாட்டில் உள்ள அந்த தீய சக்தி, அந்த தீய நோயை விரட்டுவதற்காக அந்த அண்ணாமலையாரே சாட்டையடி கொள்கிறார். அந்த சாட்டையடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அண்ணாமலை பிஜேபி தலைவர் அவரை நாம் முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும். தீய சக்திகளை விரட்டுவதற்காக, சட்ட ஒழுங்கை தமிழ்நாட்டில் காப்பதற்காக அண்ணாமலை சாட்டை அடித்து கொள்கிறார். இது பயங்கரமான விரதம். இந்த விரதத்துக்கு மதிப்பளிப்போம். இந்துக்களே, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். அனைத்து மத கடவுளையும் நாம் வணங்குவோம். ஆனால் அனைத்து மத கடவுளின் வெறியாளர்களை, மதத்தின் வெறியாளர்களை நாம் வரவிடக்கூடாது. நம் மதத்தை அழிய விடக்கூடாது. இந்துக்களே, சாட்டையடி வாங்கும் அண்ணாமலையார் இந்துக்களுக்காக போராடுகிறார். இந்த தமிழ்நாட்டில் இந்துக்களை அழிக்கும் தீய சக்தி வெளியேற வேண்டும். தீய சக்தி நம்மை ஆளுமைப்படுத்துவதை வெளியேற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவர் போராடுகிறார். அவருக்காக ஒன்று சேர்வோம். வாருங்கள். அரோகரா, அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. தன்னை வருத்தி கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள தீய சக்தியை விரட்ட முருகனை வேண்டி தனக்கு சாட்டையடித்து கொடுத்து வேண்டி கொள்கிறார். இவர்தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர்.